தரம் 6ல கணிதத்துல 6வது பாட அழகான மதிப்பிடலும் மட்டம் தட்டலும் என்கிற பாடத்தை படிக்கலாம். அப்ப இந்த விஷயத்துல இந்த பாடத்துல முதலாவதாக நாங்கள் மதிப்பிடல் அப்படி என்றால் என்னென்னு பார்ப்போம். மதிப்பிடல் பார்த்து முடிய மட்டம் தட்டுதல் என்றால் என்ன என்பது தொடர்பான விஷயங்களை பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் மதிப்பிடல் என்றால் என்ன அப்படி என்று நாங்கள் இப்ப பார்ப்போம். மதிப்பிடல் அப்படி என்றால் என்ன? அதாவது இப்ப நாங்கள் அந்த மதிப்பிடல் என்று நாங்கள் படிக்கும் போது பெரும்பாலும் ஒரு ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய பொருட்களோ ஏதாவது ஒன்றினுடைய எண்ணிக்கையை கூறுவதாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு பொருட்களின் எண்ணிக்கையை மதிப்பிடுறது. அப்ப கணக்க இருக்கும் ஒரு தொகுதியில. இப்ப உதாரணமாக ஒரு வாழைக்குலைய நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு வாழைக்குலையில இருக்கக்கூடிய வாழை பழங்களின் எண்ணிக்கைய நாங்கள் பெரும்பாலும் எண்ணி சொல்லுவோமா? ஒரு வாழைக்குலையில இருக்கக்கூடிய பழங்களாக இருக்கட்டும் அல்லது காய்களாக இருக்கட்டும், நாங்கள் எண்ணி இருந்து அவலத்தையும் எண்ணி முடிய நாங்கள் 250 பழங்கள் இருக்குது அப்படி என்று சொல்லுவாங்க. இல்ல, நாங்கள் என்ன செய்யறோம்? அந்த இடத்துல மதிப்பிடுறோம். அந்த வாழைக்குலையில இருக்கக்கூடிய பழங்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்கும் என்று ஓரளவு நாங்கள் அன்னளவாக கூறக்கூடியதாக இருக்கும். எதை வச்சு கொண்டு கூறுவோம்? முதலாவதாக அந்த வாழைக்குலையில தெரியக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய அந்த சீப்புகள எண்ணிக்கையை பார்ப்போம். ஒரு குலையில இத்தனை சீப்புகள் இருக்குது, 7 சீப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரு சீப்புல 12 பழம் இருக்குது அப்படின்னா நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு சீப்புல 12 பழங்கள் இருக்குது. அப்போ 7 சீப்புகளையும் அன்னளவாக 85 அல்லது 84 பழங்கள் அல்லது 80 பழங்கள் இருக்கும் என்று நாங்கள் கூறுவோம். இதுக்கு பெயர் தான் என்னது? மதிப்புகள். அதாவது ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை. நீங்கள் உதாரணமாக வாழைக்குலையை எடுத்துக்கொள்ளலாம். வாழைக்குலையில இருக்கக்கூடிய பழங்களின் எண்ணிக்கையை நாங்கள் ஒரு நாளும் இருந்து எண்ணி சொல்றது இல்லை. அந்த தொகுதியில இருக்கக்கூடிய அந்த பொருட்களின் எண்ணிக்கையை நாங்கள் எண்ணாமல் பொருத்தமான ஒரு முறையின் மூலம் கிட்டிய பெருமானத்தை சொல்லுவோம். அன்னளவாக அதுக்கு கிட்டிய பெருமானத்தை அதை பார்த்து கூறுவோம். சீப்பு எண்ணியோ அல்லது ஒரு சீப்பில் இருக்கக்கூடிய பழங்களை எண்ணி மொத்த சீப்பில் எத்தனை பழங்கள் இருக்கும் அப்படி என்று கூறக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? மதிப்பிடல் என்கிறோம். அதாவது யாதாயினும் ஒரு தொகுதியில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கையை நீங்கள் எழுதி கொள்ளுங்கோ. யாதேனும் ஒரு தொகுதியில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கையை தொகுதியில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கையை அவை அனைத்தையும் எண்ணாமல் பொருத்தமான ஒரு முறையின் மூலம் பொருத்தமான ஒரு முறையின் மூலம்
அண்ணளவான அண்ணளவான கிட்டிய அண்ணளவான பெருமானத்தை பெறுவது. அண்ணளவான பெருமானத்தை பெறுவது மதிப்பிடல் எனப்படும். பெறுவது மதிப்பிடல் எனப்படும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். மதிப்பிடல் அப்படி என்றால் என்ன? யாதேனும் ஒரு தொகுதியில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கையை. ஒரு தொகுதியில கணக்க பொருட்கள் இருக்குது. நீங்கள் உதாரணமாக வாழைக்குலை எடுத்த மாதிரி இப்ப நாங்கள் இந்த இவ்வாறு செங்கற்களால் அடக்கப்பட்ட ஒரு கட்டடத்தை நாங்கள் ஞாபகத்துல வச்சு கொள்ளலாம். அப்படி செங்கற்களை அடுக்கி வைக்கப்பட்ட உயரமான ஒரு கட்டடம் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி செங்கற்கள் அடுக்கப்பட்ட ஒரு கட்டிடம் இருக்கிறதா நாங்கள் நினைவில் வச்சுக்கொள்வோம். நாங்கள் இந்த தொகுதியில இருக்கக்கூடிய செங்கற்களின் எண்ணிக்கையை கூற வேணும் என்றால் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? ஒன்றா இதுல இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல அரைவாசிக்கல்லும் வச்சிருப்பாங்க. நாங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 அப்படி எண்ணிக்கொண்டிருக்க மாட்டோம். என்ன செய்வோம்? அடியில அந்த ஒரு வரியை நாங்கள் எண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 ஒரு வரியை எண்ணி போட்டு ஒரு வரியில 7 கற்கள் வைக்கப்பட்டிருக்குது. அப்ப மொத்தம் எத்தனை வரி இருக்குது? 1 2 3 4 5 வரி இருக்குது. ஆகவே ஒரு வரியில அண்ணளவாக கிட்டத்தட்ட 7 கற்கள் வைக்கப்பட்டிருக்குது. அப்ப 5 வரியிலையும் கிட்டத்தட்ட எத்தனை கற்கள் வைக்கப்பட்டிருக்கும்? 35 கற்களுக்கு கிட்ட வைக்கப்பட்டிருக்கும் என்று நாங்கள் கூறுவோம். அப்ப இதே மாதிரி இது உங்களுக்கு சிறிய தொகுதி தான். இதை விட பெரிய தொகுதி எல்லாம் வரும் பொழுது நாங்கள் அந்த தொகுதியில இருக்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கையை எண்ணி கூறாமல் எல்லாவற்றையும் எண்ணாமல் பொருத்தமான ஒரு முறையின் மூலம் வாழைக்குலையா இருந்தா ஒரு சீப்பில எத்தனை பழங்கள் என்று எண்ணி மொத்த குலையில இருக்கக்கூடிய பழங்களின் எண்ணிக்கையை நாங்கள் அன்னளவாக கூறுவோம். அதே போல செங்கற்கள் அடுக்கப்பட்ட கட்டிடம்னா ஒரு வரியில இருக்கக்கூடிய கற்களின் எண்ணிக்கையை எண்ணி போட்டு அவல கற்களின் எண்ணிக்கையை நாங்கள் அன்னளவாக கூறுவோம். இவ்வாறு அவை அனைத்தையும் எண்ணாமல் பொருத்தமான ஒரு முறையின் மூலம் அன்னளவாக என்னது? கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு பெருமானத்தை சொல்லுவோம்ல. கிட்டத்தட்ட 40 பேர் வந்திருப்பாங்க. அப்ப கிட்டிய பெருமானத்தை பெறுவதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? மட்டம் தட்டல் மதிப்பிடல் என்கிறோம். அப்ப நீங்கள் மதிப்பிடல் அப்படி என்றால் என்னென்று தெரிஞ்சு வச்ச நீங்க காணும். ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கைய எல்லாத்தையும் எண்ணாமல் நாங்கள் ஒரு பொருத்தமான முறையின் மூலம் அவற்றின் எண்ணிக்கையை நெருக்கமான ஒரு பெருமானத்தை அல்லது அன்னளவாக கூறக்கூடிய மாதிரியான ஒரு பெருமானத்தை கிட்டத்தட்ட இவ்வளவு என்று கூறுவோமே. ஆனால் அதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? மதிப்பிடல் என்கிறோம்.
மதிப்பிடல உங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி வரும் அப்படின்னா ஒரு சின்ன கேள்வி வரலாம். மதிப்பிடலை பொறுத்தவரையில இப்போ உங்களுக்கு ஒரே அளவான பாத்திரங்கள் இருக்குது. கேள்வி எப்படி வரும்னு பார்க்கணும். ஒரே அளவான 2 பாத்திரங்கள். ஒரே அளவான 2 பாத்திரங்கள்ல நீர் நிரப்பப்பட்டிருக்குது. ஒரே அளவான பாத்திரங்களில் ஒரே அளவான 2 பாத்திரங்கள் எடுத்திருக்கிறோம். ஒரு பாத்திரத்துல இந்த அளவு நிரப்பப்பட்டிருக்குது. இந்த பாத்திரத்தின் அளவை 4 சமனான பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். இந்த பாத்திரத்தில் நாங்கள் பாத்திரத்தை 4 சமனான பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு பகுதியில நீர் நிரப்பப்பட்டிருக்குது. இந்த நீர் நிரப்பப்பட்ட இந்த பகுதியின் அளவானது, அதாவது இந்த பகுதியில நிரப்பப்பட்ட நீரின் அளவானது 3 லிட்டர் அப்படி என்று தந்திருக்கும். ஒரு பாத்திரம் 2 பாத்திரங்கள் எடுத்திருக்கிறோம். 2 பாத்திரத்திலையும் சமனாக 4 பகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல முதலாவது இந்த பகுதியில் நிரப்பப்பட்ட நீரின் அளவு 3 லிட்டர் அப்படி என்றா இதுவரை இந்த பாத்திரத்துல முழுவதுமாக நீரை நிரப்பி இருக்கிறேன். இந்த பாத்திரத்தை ஏ என்று வச்சிருப்போம், இந்த பாத்திரத்தை பி என்று வச்சிருப்போம். கேள்வி எப்படி வரும்னா பியில் நிரப்ப, அதாவது பாத்திரம் பியில் இருக்கக்கூடிய நீரின் அளவு எத்தனை லிட்டராக இருக்கும் என்று எங்களுக்கு கேள்வி வரும். பாத்திரம் பியில் இருக்கக்கூடிய நீரின் அளவு எத்தனை லிட்டர்? நாங்கள் என்ன செய்வோம்? பாத்திரம் ஏயும் பியும் சமனான 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. இதுல ஒரு பகுதி குறிப்பது 3 லிட்டர். ஆகவே எத்தனை பகுதிகள் நீர் நிரப்பப்பட்டிருக்குது? 4 பகுதிகள் நிரப்பப்பட்டிருக்குது. அப்போ ஒரு பகுதி குறிப்பது ஒரு பிரிவு குறிப்பது 3 லிட்டர் என்றால் இந்த பாத்திரம் பி குறிக்கக்கூடிய பியில் நிரம்பி இருக்கக்கூடிய நீரின் அளவு எவ்வளவாக இருக்கும்? இதே போல் 4 மடங்கு. ஆகவே 4 தர 3 லிட்டர் சமன் 12 லிட்டர் ஆகும். இப்படித்தான் எங்களுக்கு மதிப்பிடலை பொறுத்தவரையில இப்படி கேள்வி வரும். இதே போல பிரிக்கப்பட்ட அதாவது இந்த அளவை போல இந்த பாத்திரத்துல எத்தனை மடங்கான அளவு நீர் நிரம்பி இருக்கும், எவ்வளவு நீர் நிரப்பப்பட்டிருக்குது என்று கேள்வி வரும். மதிப்பிடல் என்றா எவ்வளவுதான். நாங்கள் இனி மட்டந்தட்டல் அப்படி என்றா என்னன்னு பார்க்கலாம். மதிப்பிடல இப்படி ஒரு சின்ன கேள்வி எங்களுக்கு வரலாம். அடுத்ததாக நாங்கள் படிக்க போறது மட்டந்தட்டல். மட்டந்தட்டல் அப்படி என்றா என்னன்னு பார்க்கலாம். மட்டந்தட்டல் என்றால் என்னென்று பாருங்கோ. அதாவது இதுவும் அந்த கிட்டிய ஒரு பெருமானத்தை கூறுவது. அதாவது இப்ப நீங்கள் உதாரணமாக இன்றைக்கு பாடசாலையில தரம் 6
தரம் 6ல வந்திருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை நாங்கள் காணுவோம். தரம் 6 தரம் 6 பொறுத்தவரையில தரம் 6 ஏல 28 மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. தரம் 6 பியில 29 மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. தரம் 6 சியில 31 மாணவர்கள் வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். நாங்கள் மட்டந்தட்டல் படிக்க போறோம். அப்ப 6 ஏல 28 மாணவர்கள், 6 பியில 29 மாணவர்கள், 6 சியில 31 மாணவர்கள் இன்றைக்கு பாடசாலைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அப்படி என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட 6வது வந்து எங்கிட்ட கிட்டத்தட்ட தரம் 6ல இன்றைக்கு எத்தனை மாணவர்கள் வருகை வந்திருப்பாங்க? தரம் 6ல கிட்டத்தட்ட எத்தனை மாணவர்கள் வருகை வந்திருப்பாங்க அப்படின்னு நாங்கள் என்ன சொல்லுவோம்? பாருங்க, இங்க 28, இங்க 29, இங்க 31. அப்ப நாங்கள் 3லயும் 30 30 வச்சு கணக்கு பார்த்து கொண்டு என்ன சொல்லுவோம்? கிட்டத்தட்ட 90 மாணவர்கள் வந்திருப்பாங்க அப்படி என்று நாங்கள் சொல்லுவோம். அது 6ல நாங்கள் இந்த 3ஐயும் கூட்டி கொண்டிருக்க மாட்டோம். டக்குன்னு என்ன செய்வோம்? அதற்கு கிட்ட உள்ள 10 மடங்குக்கு நாங்கள் சொல்லுவோம். அப்ப அதே மாதிரி நீங்கள் வேற சந்தர்ப்பங்களையும் பார்க்கலாம். சுற்றுலா ஒன்றுக்கு போகும்போது டூர் போறாங்க. டூர்ல 59 மாணவர்கள் கலந்து கொள்றாங்க ஒரு டூர்ல. அப்ப நாங்கள் கேட்கும்போது வேறாவது டீச்சர் கேட்கும்போது எத்தனை மாணவர்கள் வந்திருப்பாங்க இந்த டூருக்கு கேட்டா நாங்கள் 59 சொல்ல மாட்டோம். 60க்கு கிட்டவா வந்திருப்பாங்க, 60 பேருக்கு கிட்ட வந்திருப்பாங்க. அப்ப நாங்கள் பெரும்பாலும் என்ன செய்யறோம்? அன்றாட எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பெரும்பாலும் நாங்கள் இப்படித்தான் சொல்லுவோம். 59 மார்க்ஸ் அவங்களுக்கு கணிதத்துல எத்தனை? 69. நாங்கள் என்ன சொல்லுவோம்? 70க்கு கிட்ட வந்தது அப்படி என்று சொல்லுவோம். அப்ப நிறைய சந்தர்ப்பங்கள்ல நாங்களாகவே அந்த ரவுண்டா சொல்லுவோம். 10, 20, 30, 40, 50 இப்படி வார மாதிரி நாங்கள் என்ன சொல்லுவோம்? ரவுண்டா சொல்லுவோம். அந்த 0, அதாவது 60, 70க்கு கிட்ட வந்தது, 30 பேர் கலந்து கொண்டவங்க அப்படின்னு. அப்ப நாங்கள் அங்க இருந்து 39 பேர், 31 பேர் அப்படி சொல்ல மாட்டோம். அப்ப நாங்களே சில சந்தர்ப்பங்களில் அந்த எண்கள் தொடர்பாக வரும்போது நாங்களே அந்த மட்டம் தட்டி, அதாவது அதுக்கு கிட்டவாக இருக்கக்கூடிய 10 மடங்குல சொல்ற மாதிரி நாங்கள் கூறுவோம். அப்ப இதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்டா மட்டம் தட்டி சொல்றது. கிட்டிய 10க்கு மட்டம் தட்டி சொல்றது. சரியா பிள்ளைகள்? அப்ப மட்டம் தட்டுறதுண்டா என்ன? நாங்கள் அன்றாட வாழ்க்கையில நாங்கள் இந்த எண் தொடர்பான இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஏதாவது ஒரு எண்ணிக்கையை சொல்லும் போது அதற்கு கிட்ட இருக்கக்கூடிய 10 மடங்குக்கு நாங்கள் சொல்லுவோம். 79 மார்க்ஸ் எனக்கு 80க்கு கிட்ட வந்தது. அப்படி ஒரு ஒரு எண் பெருமானத்தை அதற்கு கிட்டவாக இருக்கக்கூடிய 10 மடங்கிற்கு நாங்கள் எடுத்து கூறுவதைத்தான் என்ன சொல்றோம்? கிட்டிய 10க்கு மட்டம் தட்டி அந்த ரவுண்ட் பண்ணி சொல்லுவோம். இதுக்கு கிட்ட, 80க்கு கிட்ட, 70க்கு கிட்ட, 90க்கு கிட்ட, 100க்கு கிட்ட. அப்ப கிட்ட இருக்கிற அந்த 10ற்கு எடுத்து கூறுறதுதான் கிட்டிய 10ற்கு மட்டம் தட்டுதல் எனப்படுகிறது. மட்டம் தட்டலில் நாங்கள் படிக்க போறது கிட்டிய 10ற்கு மட்டம் தட்டுறது. நாங்கள் அது மட்டம் தட்ட எவ்வாறு மட்டம் தட்டுறது அப்படி என்று நாங்கள் பார்க்க போறோம். பாருங்க, முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு எண்கோட வரைஞ்சி நாங்கள் எவ்வாறு மட்டம் தட்டுறது என்று சொல்ல போறோம்.
எண்கோடு உங்களுக்கு தெரியும். இந்த எண்கோட்டை நாங்கள் 3 10கள் வார மாதிரி குறிக்கிறோம். 10, 20, 30. சமன்கோடுண்டா என்ன? நேர்கோடு. நேர்கோட்டுல சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிப்போம். நாங்கள் குறிச்சிருக்கக்கூடிய புள்ளிகள்ல எண் பெருமானத்தை விட்டு இந்த புள்ளி 10 என்று காட்டுவோம். இது 20, இது 30 என்று நாங்கள் காட்டுவோம். இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்? இந்த 10க்கும் 20க்கும் இடையில என்னென்ன எண்கள் இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். சரி, அரைவாசியில 15 இருக்கும். 10க்கும் 15க்கும் இடையில சமனான இடைவெளிகளில் 11, 12, 13, 14 இருக்கும். சமனான இடைவெளிகளில் 11, 12, 10, 20, 30, அரைவாசியில 15, 1, 2, 3, 4. 1, 2, 3, 4 எண்களை குறிப்போம். 11, 12, 13, 14. இங்கால 16, 17, 18, 19, 25, 21, 22, 23, 24, 26, 27, 28, 29. நாங்கள் ஒரு எண்கோடு வரைஞ்சிருக்கிறோம். 10, 20, 30, 10ல இருந்து 30 வரையான எண்களை குறிக்கிற மாதிரி அந்த எண்கோட்டுக்குள்ள சிறிய சிறிய பிரிவுகளாக பிரித்து நாங்கள் எல்லா எண்களையும் எழுதியிருக்கிறோம். எல்லா எண்களையும் குறிச்சு காட்டியிருக்கிறோம். இப்ப நாங்கள் எவ்வாறு மட்டம் தட்டுறோம் என்று பார்க்க போறோம். முதலாவது இந்த 10, 20, 30 நாங்கள் படிக்க போறது கிட்டிய 10க்கு மட்டம் தட்டுறது. 10க்கு மட்டம் தட்ட போறோம். 10, 20, 30க்கு கீழே நாங்க சின்ன சின்ன பாக்ஸ்களை வரைய போறோம். 3 பெட்டிகளை வரையில 10க்கும் 20க்கும் 30க்கும் 3 பெட்டிகளை நாங்கள் குறிச்சு காட்டியிருக்கிறோம். 3 பெட்டிகளை 3 எண்களுக்கு கீழையும் வரைஞ்சிருக்கிறோம். இப்ப பாருங்கோ, நாங்கள் 10 தொடக்கம் 30 வரையான எண்களை குறிச்சிருக்கிறோம். இதுல ஒவ்வொரு எண்ணையும் ஒவ்வொரு எண்ணையும் பார்த்து கொண்டு வர போறோம். இந்த எண்ணை அதற்கு மிக அருகில் உள்ள 10 மடங்குக்கு பக்கத்துல ஒவ்வொரு எண்ணையும் பார்த்துட்டு அதுக்கு அருகில கிட்டவா இருக்கக்கூடிய 10 பெட்டிக்குள்ள போட போறோம். என்ன செய்ய போறோம்? நாங்கள் 11, இந்த 10, 20, 30 விட்டுட்டு, என்னடா நாங்கள் மட்டம் தட்டுவது கிட்டிய 10க்கு, இவங்களுக்கு தான் மட்டம் தட்டுவோம். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 100, 1 தொடக்கம் 100 வரையான எண்கள் நாங்கள் 10க்கு அல்லது 20க்கு அல்லது 30க்கு இப்படி கிட்ட இருக்கிற 10க்கு மட்டம் தட்டி கொண்டு போவோம். அப்ப இங்க நாங்கள் என்ன செய்ய போறோம்? இந்த 11, 12, 13, 14, 19 வரையான எண்களை, இந்த எண்கள் 10, 20, 30 தவிர்ந்த மற்ற எண்களை எல்லாம்
அதற்கு கிட்டவாக இருக்கக்கூடிய பத்தினுடைய கூட்டில நாங்கள் குறிக்க போறோம். அப்ப அப்ப 10, 11, 11 தொடக்கம் 19 வரையான எண்கள் 10க்கும் 20க்கும் இடையில இருக்குது. அப்ப இந்த எண்கள் இவ்வளவும் ஒன்று இந்த கூட்டுக்குள்ள வரப்போகுது அல்லது இந்த கூட்டுக்குள்ள வரப்போகுது. இப்ப நாங்கள் எண்ணை பார்த்துட்டு 11 10க்கும் 20க்கும் இடையில இருக்குது. 11 10க்கு கிட்ட இருந்தா இந்த கூட்டுக்குள்ள குறிப்போம், 20க்கு கிட்ட இருந்தா இந்த கூட்டுக்குள்ள குறிப்போம். 11 10க்கு கிட்ட இருக்கா, 20க்கு கிட்ட இருக்கா, 10க்கு கிட்ட இருக்குது. ஆகவே 11 நாங்கள் இங்கே குறிப்போம். அடுத்தது 12 10க்கு கிட்ட இருக்கா, 20க்கு கிட்ட இருக்கா, 12 10க்கு கிட்ட இருக்குது. ஆகவே நாங்கள் இங்கே குறிப்போம். 13 பாருங்க, 13ம் 10க்கு கிட்ட தான் இருக்குது. இது மூன்றையும் குறிச்சிட்டோம் நாங்கள். அடுத்தது 20ல இருந்து வருவோம். 19 20க்கு கிட்ட இருக்கு, 18 20க்கு கிட்ட இருக்குது, 17 20க்கு கிட்ட இருக்குது, 19 18 17 20க்கு கிட்ட இருக்குது, 16 பாருங்க அரைவாசி 15. 15க்கு இங்கால வார எண்கள் எல்லாம் 20க்கு கிட்ட இருக்கும். 15க்கு இந்த பக்கம் அரைவாசி 15. அரைவாசிக்கு இங்கால இருக்கக்கூடிய எண்கள் எல்லாம் 10னுடைய கூட்டுக்குள்ள வரும். அப்ப 11 12 13 14 அரைவாசியை பிரிக்கும் போது இவ்வளவு எண்களும் இந்த கூட்டுக்குள்ள வந்துடும். அடுத்த அரைவாசி இவ்வளவு எண்களும் இந்த கூட்டுக்குள்ள வந்துடும். இப்ப நான் இதுல எந்த எண் குறிப்படையில 11 சரி, 12 சரி, 13 சரி, 14 சரி, 15 நாங்கள் குறிக்கல, 16 சரி, 17 சரி, 18 19, 16 17 10 18 19 குறிச்சிட்டேன், 11 12 13 14 குறிச்சிட்டேன். நாங்கள் 15 குறிக்கவில்லை. அப்ப 15 இங்க போடுறது 10னுடைய கூட்டுக்குள்ள போடுறதா, 20னுடைய கூட்டுக்குள்ள போடுறதா? என்ன செய்ய வேணும்? நாங்கள் இரண்டிற்கும் சரி நடுவில் அமைந்துள்ள எண்ணாக இருந்தால் ஓர் எண், இரண்டிற்கும் சரி நடுவில அமைந்திருக்கக்கூடிய எண்ணாக இருந்தால் அந்த எண்ணை பெரிய கிட்டிய 10ன் மடங்குக்குரிய கூட்டுக்குள்ள நாங்கள் எழுதுவோம். 15 2க்கும் நடுவுல இருந்தால் 2லையும் பெரிய 10ன் மடங்கு எது? 10லையும் 10ஐயும் 20ஐயும் பார்க்கும்போது 2லையும் பெரிய எண் எது? 20. ஆகவே இந்த 20க்குள்ளதான் நாங்கள் 15 குறிக்க வேண்டும். இவ்வாறு 10ன் மடங்குகளுக்கு கீழே இருக்கக்கூடிய கூட்டுக்குள்ள குறிச்சு கொண்டு வரும்போது யாதேனும் ஒரு எண்ணானது இரண்டிற்கும் சரி நடுவில் அமைந்திருந்தால் அந்த எண்ணை அதனினும் பெரிய கிட்டிய 10ன் மடங்கிக்குரிய கூட்டினுள் குறிக்க வேணும். 15 என்கிற எண்ணானது 10க்கும் 20க்கும் இடையில இருக்குது, 10க்கும் 20க்கும் இடையில இருக்குது. ஆகவே நாங்கள் 15 எங்க குறிக்க வேணும்? பெரிய 10ன் மடங்கு எங்க இருக்குதோ 20னுடைய கூட்டினுள் நாங்கள் குறிக்க வேணும். அப்ப அதே போல இங்கால குறிச்சு கொண்டு வருவோம். 21 20க்கு கிட்ட இருக்கு, ஆகவே இங்க எழுதுவோம். 22 20க்கு கிட்ட இருக்கு, அப்ப இங்க எழுதுவோம். 23ம் 20க்கு கிட்ட இருக்கு, ஆகவே இங்க எழுதுவோம். 24ம் 20க்கு கிட்ட இருக்கு. அரைவாசிக்கு இங்கால உள்ள அரைவாசிக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாம் 20னுடைய கூட்டுக்குள்ள வந்துடும். அரைவாசிக்கு அங்கால வலது பக்கம் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாம் 30னுடைய கூட்டினுள் வந்துடும். 7 28 29, ஏனென்றா இவையெல்லாம் 30க்கு கிட்ட இருக்கும், இவையெல்லாம் 20க்கு கிட்ட இருக்கும். இங்கேயும் பாருங்க 25 நாங்கள் எங்க குறிக்க வேணும்? 2 10களையும் பெரிய 10ன் மடங்குல குறிக்க வேணும். 25 20க்கும் 30க்கும் இடையில இருக்குது. ஆகவே 25 நாங்கள் எங்க குறிக்க வேணும்? 2 எந்த 2 10ன் மடங்குகளுக்கு இடையில் இருக்கிறதோ அவற்றுள் பெரிய 10ன் மடங்கினுள் நாங்கள் அந்த நடுவில் அமைந்திருக்க குறிக்க வேணும். 25 இங்க வரும். ஆகவே இப்படித்தான் நாங்கள் மட்டம் தட்டுவோம், 10க்கு மட்டம் தட்டுவோம்.
11. 11 10க்கு மட்டம் தட்டினீங்கன்னா என்ன வரும்? 10. 12 மட்டம் தட்டும் போது 10. 13 மட்டம் தட்டும் போது 10. 14 மட்டம் தட்டும் போது 10. ஆனால் 15 மட்டம் தட்டும் போது 20. 16 மட்டம் தட்டும் போது 20. 17 மட்டம் தட்டும் போது 20. 18 மட்டம் தட்டும் போது 20. 19 மட்டம் தட்டும் போது 20. ஆகவே இவ்வாறு நாங்கள் அந்த இவ்வாறு எண்ணிக்கோட குறிச்சு இப்படி ஒன்று செய்து பார்த்தோம்னா எப்படி மட்டம் தட்டுறது என்று எங்களுக்கு விளங்கும். ஆகவே இந்த மட்டம் தட்டுறதுக்குரிய மட்டம் தட்டும் போது நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களை அறிஞ்சு கொள்ளலாம். ஒரு எண்ணை கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டும் போது இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஒரு எண்ணை கிட்டிய பத்திக்கு மட்டம் தட்டும் போது கிட்டிய பத்திக்கு மட்டம் தட்டும் போது நாங்கள் கவனிக்க வேண்டும். அந்த எண் 5லும் குறைந்தது எனின் 5லும் குறைந்த எண்ணா அந்த எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கம் அவ்வெண்ணின் ஒன்றினிடத்து இலக்கம் அவ்வெண்ணின் ஒன்றினிடத்து இலக்கம் 5லும் குறைந்தது எனின் 5லும் குறைந்ததாக இருந்தால் அந்த எண் அவ்வெண்ணிலும் குறைந்த கிட்டிய பத்தின் மடங்கிற்கு மட்டம் தட்டப்படும். அவ்வெண்ணின் குறைந்த கிட்டிய பத்தின் மடங்கு குறைந்த கிட்டிய பத்தின் மடங்கிற்கு மட்டம் தட்டப்படும். என்ன எழுதியிருக்கிறோம் நாங்கள்? ஒரு எண்ணை கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டும் போது அவ்வெண்ணின் ஒன்றினிடத்து இலக்கத்தை அவதானிக்க வேணும். உதாரணமாக 24 என்ற எண்ணை எடுத்திருக்கிறோம். அப்போ இந்த 24 என்கிற எண்ணை கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டும் போது இந்த 24 இந்த இலக்கத்தின் இந்த எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கத்தை அவதானிப்பான். உங்களுக்கு தெரியும், இது ஒன்றினிடம் 2 10 அவ்வெண்ணின் ஒன்றினிடத்து இலக்கத்தை அவதானிப்போம். ஒன்றினிடத்து இலக்கமானது 5லும் குறைவாக இருந்தால் 5லும் குறைந்தது எனில் அந்த எண் அவ்வெண்ணின் குறைந்த கிட்டிய பத்தின் மடங்கிற்கு. அப்ப 24 நாங்கள் எந்த 2 10களுக்கு இடையில மட்டம் தட்டுவோம்? 24ஆனது எந்த 2 10களுக்கு இடையில அமைந்திருக்கும்? 20க்கும் 30க்கும் இடையில அமைந்திருக்கும். ஆகவே நாங்கள் 24 என்னத்துக்கு மட்டம் தட்ட வேணுமோ இந்த 2 10கள்லையும் குறைந்த கிட்டிய 10 24 இந்த 20க்கும் 30க்கும் இடையில 24 இருக்கண்டா இதுல குறைந்த 10 20. ஆகவே நாங்கள் 20க்கு மட்டம் தட்ட வேணும். 24 கிட்டிய 10ற்கு மட்டம் தட்ட வேணுமெண்டா யாருக்கு மட்டம் தட்ட வேணும்? 20க்கு மட்டம் தட்ட வேணும். இதுதான் இங்க கொடுத்திருக்கு. 5ல் ஒரு எண்ணை கிட்டிய 10ன் மடங்கிற்கு மட்டம் தட்டும் போது அவ்வெண்ணின் ஒன்றினிடத்து இலக்கம்
5ஐ விட குறைவாக இருந்தால் அதற்கு கிட்ட உள்ள 10க்கு நாங்கள் மட்டம் தட்ட வேணும். அவ்வாறு இல்லாமல் 5 அல்லது 5 விட கூடியதாக இருந்தால் நாங்கள் பெரிய 10 மடங்கிற்கு மட்டம் தட்ட வேணும். அவ்வனிலும் கூடிய கிட்டிய 10 மடங்கிற்கு மட்டம் தட்ட வேணும். அடுத்ததையும் எழுதிக் கொள்ளலாம். நீங்கள் அவ்வாறு 5 அல்லது 5லும் கூடியது எனின், 5லும் குறைந்த எண்ணாக இருந்தால், 5 அல்லது 5ஐ விட அதிகமாக இருந்தால், 5லும் கூடியது எனின் அந்த எண் அவ்வெண்ணின் கூடிய கிட்டிய 10 மடங்கிற்கு கிட்டிய 10 மடங்கிற்கு மட்டம் தட்டப்படும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். நாங்கள் இந்த விதிமுறையை பயன்படுத்தி எண்களை மட்டம் தட்டுவோம். கிட்டிய 10ற்கு மட்டம் தட்ட போறோம். பாருங்க, முதலாவது ஒரு எண் 17 நாங்கள் மட்டம் தட்டுவோம். 17ஆனது எந்த 2 10களுக்கு இடையில அமைந்திருக்குது என்று நாங்கள் முதல்ல எழுதுவோம். 10க்கும் 20க்கும் இடையில 17 இருக்கும். 10 மடங்குக்கு நாங்கள் மட்டம் தட்ட போறோம். தரப்பட்ட எண் எந்த 2 10களுக்கு இடையில் இருக்குது என்று நாங்கள் பார்ப்போம். 17 எந்த 2 10களுக்கு இடையில் இருக்கும்? 17க்கும் 20க்கும் இடையில இருக்கும். இந்த 17ல நாங்கள் ஒன்றினிடத்து இலக்கத்தை அவதானிப்போம். 17ல ஒன்றினிடத்து இலக்கம் என்ன? 7. ஆகவே 7 5ஐ விட குறைந்ததா கூடியதா? 7 5ஐ விட அதிகமாக இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? 17 20க்கு மட்டம் தட்ட வேணும். அப்ப 17 மட்டம் தட்டும் போது என்ன கிடைக்கும்? 17ஐ கிட்டிய 10ற்கு மட்டம் தட்டுக. அப்படி என்றால் நாங்கள் 17 யாருக்கு மட்டம் தட்டுவோம்? 20க்கு மட்டம் தட்டுவோம். என்ன செய்ய வேணும்? நாங்கள் முதல்ல தரப்பட்ட எண் எந்த 2 10களுக்கு இடையில் இருக்குதுன்னு பார்க்க வேணும். அடுத்தது அந்த எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கத்தை அவதானிக்க வேணும். ஒன்றினிடத்து இலக்கமானது 5ஐ விட குறைவாக இருந்தால் முந்தின 10க்கு, குறைந்த 10க்கு மட்டம் தட்டுவோம். ஒன்றினிடத்து இலக்கம் 5ஐ விட கூடியதாக இருந்தால் அடுத்த 10க்கு மட்டம் தட்ட வேணும். இதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி பார்ப்போம். 63 நாங்கள் மட்டம் தட்டுவோம். 63ஐ கிட்டிய 10ற்கு மட்டம் தட்டுவோம். முதலாவது கேள்வியா, 63ஐ கிட்டிய 10ற்கு மட்டம் தட்டுக.
கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டுக. இப்படித்தான் கேள்வி வரும். 63 கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டுக. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? 63 எந்த 2 பத்துக்களுக்கு இடையில இருக்குது? 63 எந்த பத்துக்கும் எந்த பத்துக்கும் இடையில இருக்கும்? 60க்கும் 70க்கும் இடையில 63 அமைந்திருக்கும். பத்திற்கு 60க்கும் 70க்கும் இடையில 63 அமைந்திருக்கும். இனி என்ன செய்வோம்? 63 ஒன்றினிடத்து இலக்கத்தை அவதானிப்போம். 63 ஒன்றினிடத்து இலக்கம் 3. இந்த 3 5 விட குறைவாக இருக்குதா அல்லது 5 விட அதிகமாக இருக்கிறதா? 5 விட குறைவாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் யாருக்கு மட்டம் தட்ட வேணும்? முந்தின 10 மடங்கிற்கு. 63 கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டும் போது என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். நீங்கள் இதுக்கு விடையாக என்ன எழுத வேணும்? இதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை. இதை நீங்கள் சைட்ல போட்டு பார்த்து கொள்ளலாம். 63 கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டும் போது நாங்கள் விடையாக 60 எழுத வேணும். 63 60க்கும் 70க்கும் இடையில இருக்குது. அதனுடைய ஒன்றினிடத்து இலக்கமானது 5 விட குறைவாக இருக்குது. ஆகவே குறைந்த கிட்டிய பத்திற்கு நாங்கள் மட்டம் தட்ட வேணும். கூடின கிட்டிய பத்தண்டா 70, குறைந்த கிட்டிய பத்து 60. 5 விட குறைவாக இருந்தால் குறைந்த கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டுவோம். இதே மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு கேள்வியை பார்த்துட்டு உங்களுடைய வகுப்பை நிறைவு செய்யலாம். 45 கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டுக. 45 மட்டம் தட்ட போறோம். 45 ஆனது எந்த 2 பத்துக்களுக்கு இடையில இருக்கும்? 50க்கும் 40க்கும் இடையில அமைந்திருக்கும். 40க்கும் 50க்கும் இடையில 45 அமைந்திருக்கும். நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? 45 ஒன்றினிடத்து இலக்கத்தை அவதானிப்போம். 5. 5 ஆனது 5 விட குறைவாக இருக்குதா? 5 விட கூடினதா இருக்குதா? 5க்கு சமனா இருக்குதா? எப்படி இருக்குது? 5ஆக 5 விட குறையவும் இல்லை, 5 விட கூடவும் இல்லை, 5 என எங்களுக்கு தந்திருக்கு. 45 ஒன்றினிடத்து இலக்கம் 5 ஆகும். 5ஆக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 5 அல்லது 5ஐ விட அதிகமாக இருந்தால் கூடிய பத்தின் மடங்கிற்கு, கூடிய கிட்டிய பத்தின் மடங்கிற்கு மட்டம் தட்ட வேணும். அப்ப 45 கிட்டிய பத்தின் மடங்கிற்கு மட்டம் தட்டும் போது விடையாக 50 பெறப்படும். நீங்கள் இதை மட்டும் எழுதினீங்களா? சரி. 45ஐ கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டும் போது விடையாக 50 பெறப்படும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு மதிப்பிடல் மட்டம் தட்டுதல் தொடர்பாக படிச்சு நாங்கள் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.